ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சகுரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே ஓம் முருகா சரவண பகவாய உலகெங்கும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கணும்னா 2025 ஜனவரி மாதம் கன்னி ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கணும். மாத ராசி பலன். இப்ப இந்த கன்னி ராசிக்கு இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் எங்க மாறி இருக்கு, அதனால என்ன பலன்கள் மாறி இருக்குது அப்படிங்கிறது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான ஜனவரி மாதத்திற்கான சுப நாட்கள் எது அசுப நாட்கள் எது யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் இப்ப இந்த மாதம் நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு ராசிக்கு உண்டான அதிபதியை பார்த்தாச்சு, நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதிகளை கொடுத்தாச்சு, எந்த நாள்ல போனா தெய்வ அனுகூலம் கிடைக்கும் அப்படிங்கிற எந்த நட்சத்திரத்துல போனா அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்தாச்சு, அந்த உண்டான நாளையும் கொடுத்தாச்சு. இப்ப அடுத்தது இப்ப என்ன கொடுக்குறோம்னா இந்த மாதம் மரம் ஸ்தல விருட்சங்களா திருக்கோயில்ல பாத்தீங்கன்னா ஸ்தல விருட்சங்களா இருக்கும் மரங்கள், அவ்வளவு முக்கியத்துவம். ஏன்னா அந்த மரத்துக்கடியில இருந்துதான் நிறைய கடவுள்லாம் சாப விமோசனம் அடைஞ்சிருப்பாங்க. இப்ப கொடுமுடியை பாத்தீங்கன்னா கொடுமுடியில மண்ணி மரத்துக்கடியில தான் பிரம்மாவே விமோசனம் அடைஞ்சதா அந்த அந்த வரலாறு இருக்கு. அந்த மாதிரி கோயில இருக்கக்கூடிய மரங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கும், ஒரு சிறப்பு இருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உண்டான பிறந்த ஒரு நட்சத்திரத்திற்கு உண்டான மரம், அந்த மரம் நமக்கு ஒரு அமைதியை கொடுக்கும், வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். அந்த மரங்கள் வளர வளர நம்முடைய வாழ்க்கையில செழிப்பை கொடுக்கும். அதுவும் இல்லாம அது திருக்கோயில்கள் இருக்கக்கூடிய மரமா இருந்துச்சு அப்படின்னா அந்த கோயிலுக்கு நீங்க போய் வணங்குறப்ப இன்னும் ரொம்ப சிறப்பு. ஏன்னா அந்த ஸ்தல விருட்சத்துலதான் அங்க இருக்கக்கூடிய சித்தர்களும் ஞானிகள் எல்லாம் அங்க வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம அங்க போய் அந்த வணங்குறப்ப அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறப்ப நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் குறைஞ்சு எல்லாம் வெறும் நம்மளுடைய நன்மைகள், சாபங்கள் பாவங்கள்லாம் குறைஞ்சு நமக்கு நன்மைகள் அதிகமா கிடைக்கிறத, வீட்டுல ஒரு வளர்ச்சி, தொழில வளர்ச்சி அதிகமாகிறத நம்ம ஈஸியா பார்க்க முடியும். அந்த வகையில மரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால இந்த மாசம் மரத்தை கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ முதல்ல ராசி பலனுக்குள்ள போலாம். அன்பான கன்னி ராசினர்களே, இந்த மாசம் நீங்க முழுக்க எவ்வளவுக்கெல்லாம் வரவு இருக்கோ அவ்வளவுக்கெல்லாம் செலவும் இருக்கு, எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது. பிரச்சனைகளும் அதிகமா இருக்கு. கன்னி ராசிக்கு பிரச்சனைகளும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாசம். உங்க ராசிக்கும் 10ஆம் இடத்திற்குமான தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல 24/1 வரைக்கும் இருக்கிறார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானமாக இருந்தாலும் அது உங்களுக்கு பகைவனுடைய வீடு. அப்ப 4ஆம் இடத்துல உங்க ராஜநாதனால வண்டி வாகன யோகங்கள் இருக்கும். பட் ஆனா அதுலயே கொஞ்சம் சற்று பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்குமான தன பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த மாசம் மறைஞ்சிடறாரு. அப்ப சுக்கிர பகவான் மறைகிறப்ப மூத்த சகோதரிகளுக்கு, மனைவிகளுக்கு உடல்நல குறைவு ஏற்படுவது அல்லது அவர்களால் இழப்பு ஏற்படுவது, மூத்த சகோதரிகளால் இழப்பு ஏற்படலாம், அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போகலாம், அவங்களால பிரச்சனைகள் உருவாகலாம். அடுத்தது லக்ஸூரியஸ் தொழில் கலைத்துறை இருக்கிறவங்க எல்லாம் கன்னி ராசியில பிறந்தவங்க இந்த மாசம் கொஞ்சம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்திலேயே ஆட்சி மூல திரிகோணம் அடைஞ்சு உங்க ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கிறார். விரயஸ்தானத்தை மட்டும் பார்க்கல, உங்க ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்துக்கும் பார்வை இருக்கு. அப்ப 6ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்ப 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம், கோர்ட்டு கேசு, ரொம்ப வழக்கு என்று சொல்லக்கூடியது. 12ஆம் இடங்கிறது விரயம். இந்த 3க்கும் ஒரே பார்வை, சனிவனுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாசம் நீங்க அதிகமா குலதெய்வ வழிபாடு செய்வதும்
திருக்கோயில் வழிபாடு செய்வதும், சனீஸ்வர பகவானை வணங்குவதும், சனி பகவானுக்கு அதிபதியான ஐயப்பன் சாஸ்தாவை வணங்குவதும், கருப்பணசாமி வழிபாடு, முதியோர்களுக்கு உதவி செய்கிறது, ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யறது, ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்யறது, இதெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் நிறைய செய்யணுங்கிறது அப்படின்னு கிடையாது. நிறைய செய்யணும்னா என்னத்த செய்யறது, வருமானத்துக்குள்ளதான் நம்ம செய்ய முடியும். கணக்கு முடிஞ்சுதான் தானம் தரும். அப்போ நம்ம என்ன முடியும், ஒரு டீ வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போதும். பசியோட இருக்கிறவங்க ஒரு டீயும் பொண்ணை வாங்கி கொடுத்தீங்கன்னாவே அதுக்கு மேல மிகச்சிறந்த ஒரு தானம் அப்படிங்கிறதே இல்லை. அன்னதானத்தோட மிகச்சிறந்த தானம். ஏன்னா பசிக்கிறப்ப கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய உதவி. அந்த மாதிரி ஒரு சின்னதா செஞ்சீங்கன்னா கூட அது உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு பயன்பாடை உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தோம். ஆனா வழிபாடு உங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான 3ங்கிறது தைரிய வீரிய சகோதர ஸ்தானம், சிறுதூர பயணங்கள், இதையெல்லாம் குறிக்கிறது 3ஆம் இடம். எண்ணம் எழுத்து இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது 3ஆம் இடம். 8ங்கிறது இப்பதான் சொன்னா 8ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கு. 8ஆம் இடத்து அதிபதி 3, 8க்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு இது வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்தாரு. இப்ப 4ஆம் தேதிக்கு மேல 4/1/25க்கு மேல அவர் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு போறார். 10ஆம் இடத்திற்கு வக்கரகதியில போறாரு. அதுவும் உங்க ராசிக்கு பாதகாதிபதியான குரு பகவானுடைய சாரம் வாங்கி கொடுக்குறார். அப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு திக்பலம் அடைகிறப்ப நிலம், வண்டி, வாகன யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமா உண்டு. அதுவும் புஷ்கராம்சம் வாங்கி இருக்கிறதுனால மிகச்சிறந்த தொழில் ரீதியா வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி இதுல கூட இந்த மாதிரி இதுல கூட உங்களுக்கு நிறைய தனவரவுகள் கிடைச்சாலும் அவர் பாதகாதிபதியினுடைய ஸ்தானம் அப்படிங்கிறது, அவருடைய சாரம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதனால கிடைச்சாலும் எச்சரிக்கையா இருக்கும். முக்கியமான 3 ஸ்தானங்களும் எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப கொடுக்கக்கூடிய கிரகத்திலையும் அவர் வாங்குற சாரமும் உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இல்லாதனால நீங்க இந்த மாசம் முழுக்க ஒரு எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு மாதமாதான் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும், அதான் சொல்லிட்டு 6ஆம் இடத்து அதிபதி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையுமே பார்வையிடுறதுனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியாச்சு. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 4 சுகஸ்தானம், தாய், வண்டி, வாகன யோகம். அப்ப அந்த 4ஆம் இடத்திலேயே விரையாதிபதியான சூரிய பகவான் 14ஆம் தேதி வரைக்கும் அமர்ந்திருக்கிறார். அப்ப வண்டி வாகனம்லாம் வாங்குறத விட விற்கிறது தான் அதிகமா, விரயம் தான் அதிகமா. விரையாதிபதி அந்த சுகஸ்தானத்துல அமர்றதுனால நமக்கு உடல்நிலையில, கல்வியினால, அப்ப இந்த விரயத்தை எப்படி நம்ம சுப விரயமா மாத்திட்டோம்னா நமக்கு பிரச்சனை வராம போயிடும். அப்ப சுப விரயமா எப்படி மாத்துறது, விரயத்தை சுப விரயமா மாத்துறதுன்னா நீங்க வண்டி வாங்கலாம். வண்டி வாங்கினா நமக்கு தனம் விரயமாயிடும். இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். அப்ப இதையெல்லாம் மாத்தி அது யோகமா நம்ம மாத்திக்கலாம். குழந்தைகளுக்கு கல்வி செலவு, சூரியனா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கல்வி செலவு, அரசு துறையில அரசாங்கத்துல டெபாசிட், வங்கியில கொண்டு போய் டெபாசிட் பண்ணலாம். பணம் இருக்கிறவங்க, அதுக்கு நான் பணமே இல்லை என்ன பண்ணணும் அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. மாதிரி இருக்கிறவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இல்லாதவங்க அந்த நிலை உருவாவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கலாம். அதே ஒரு ராசி நாதனும் உங்க 4ஆம் இடத்துல இருக்கிறார். ஆக இந்த மாதம் உங்களுக்கு முழுக்க முழுக்க செலவினங்களும் எச்சரிக்கையும் ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா விரையாதிபதி புத்திராம்சம் வாங்கி தனவரவு கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் அவர் வாங்கின சார நாதனும் மறைஞ்சவர். அதனால உங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய மாதம். செல்வத்திற்கு குறைவில்லை, அதே சமயம் அதுக்கு உண்டான பிரச்சனைகளும் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விழிப்புணர்வா இருந்து செயல்படுறப்ப, வழிபாடுகள் அதிகப்படுத்துறப்போ, தான தர்மங்கள் அதிகப்படுத்துறப்பவும் நமக்கு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம குறைச்சிக்க முடியும். சரி, இப்போ கன்னிராசியில பிறந்தவங்களுக்கான சந்திராசனங்கள் 7/1/25 மாலை 5:50 முதல் 9:25 இரவு 8:45 வரைக்கும் சந்திராசனம். இப்போ உத்திரம் 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜனவரி 2, 4, 6, 8, 11, 15, 17, 20, 22, 24,
27, 28, 30, 31. அசுப நாட்கள் ஜனவரி 9, 13, 21, 23, 26. யோக நாட்கள் ஜனவரி 4, 6, 31. சில நாட்கள் இதுல விடுபட்டு இருக்கும். அதெல்லாம் மத்தியம பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள். இப்ப இந்த அசுப நாட்கள்ல புதிய முயற்சிகளை நீங்க கொஞ்சம் தவிர்க்கிறது இந்த மாசம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்க வழிபட வேண்டிய இது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துட்டோம், எல்லா விஷயங்களையும் கொடுத்துருக்குறோம். இந்த மாசம் மரத்தை கொடுக்குறோம். உங்களுக்கான மரம் உத்திராட்சர பிறந்தவங்களுக்கான மரம் இலந்தை மரம். இந்த இலந்தை மரம் அப்படிங்கிறது பவானி கூடுதுறையில இருக்கக்கூடிய முக்கூடல்ல இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயில்ல உங்களுக்கு அந்த ஸ்தல விருட்சமே இலந்தை மரம் தான். அடுத்தது அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜனவரி 1, 3, 5, 7, 9, 12, 16, 18, 21, 23, 26, 28, 30. அசுப நாட்கள் ஜனவரி 10, 14, 22, 24, 27. யோக நாட்கள் ஜனவரி 5, 7. அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய வளர்த்த வேண்டிய மரம் அப்படின்னா வில்வ மரம். வில்வ மரம் மற்றவங்களோட உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையே இல்லை. வில்வ மரம் எல்லா இடத்துலயும் இருக்கும், எல்லா சிவன் கோயிலையும் இருக்கும். சிவன் கோயில் வில்வ மரம் இல்லாத சிவன் கோயிலே இல்லை. அப்ப சிவன் கோயிலுடைய வழிபாடை நீங்க இப்ப அதிகப்படுத்துனீங்கன்னா அதுவும் உங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால தூங்கி எந்திரிச்சோனையும் கன்னிராசி இருக்கிறவங்க தூங்கி எந்திரிச்சோனையும் வெளியில போறப்ப விநாயகரை வழிபட்டுட்டு போறது, அதுவும் மார்கழி மாசம் இருக்குது, அதுவும் சிறப்பு. மார்கழியில் நேரமா எந்திரிக்கிறதே சிறப்பு. விநாயகனுக்கு நிறைய பேர் தண்ணி ஊத்திட்டு இருப்பாங்க தெரியும். அந்த வேலையை நீங்க இப்ப செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாசம் முழுக்க அந்த விநாயகருக்கு வழிபாடு தண்ணி ஊத்திட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும் விலகி ஒரு சுப நிகழ்வுகள் அதிகமாகிறத உங்களால பார்க்க முடியும். அடுத்து சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜனவரி 1, 2, 4, 6, 8, 10, 13, 17, 19, 20, 22, 27, 29, 31. அசுப நாட்கள் ஜனவரி 11, 15, 23, 26, 28. யோக நாட்கள் ஜனவரி 6, 8. உங்களுக்கும் வில்வ மரம் தான் ரொம்ப யோகமான மரம். உங்க நட்சத்திரத்திற்கு உண்டான மரம் வில்வ மரம் தான். அப்போ நீங்க சிவன் கோயிலுடைய வழிபாடை அதிகப்படுத்தலாம். சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னாவே விநாயகர் கோயில். அப்ப நீங்க திருக்கோயில் வழிபாட்டை நீங்க இந்த மாசம் முழுக்க முழுக்க இந்த செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாமே ஒரு செல்வ செழிப்பா அப்படியே மாறிடும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சு வீட்டுல ஒரு சுப நிகழ்வு நடத்துறதும் வீடே சுபிட்சம் அடைகிறதையும் உங்களால உணர முடியும். அதை செஞ்சு பார்த்தாதான் நமக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்கிறப்பதான் நம்மளுக்கு அந்த மேல நம்பிக்கை வரும், இறை வழிபாட்டு மேல. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதில சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.